சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக் தான் பார்த்துட்ருக்கோம். பேஜ் நம்பர் 12. இப்போ பாருங்கள், இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டெய்லி நம்ம ஒரு பேஜ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு தமிழில் நிறைய நாலேஜ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நம்ம படிக்கலாமா? ஆடைகள். பருத்தி ஆடைகள்னு என்னது? நம்ம போடுற ட்ரெஸ் தான் ஆடை. பருத்தி ஆடை, காட்டன் ட்ரெஸ்ஸு. பா ரூ இத்தி, பருத்தி ஆடை. ஆடை, பருத்தி ஆடை. பட்டு ஆடை, சில்க் ட்ரெஸ். பா இட்டு, பட்டு ஆடை. ஆடை, பட்டு ஆடை. நைலான் ட்ரெஸ். நை லா இன், நைலான் ஆடை. ஆடை, ஆடை. மழை ஆடை, ரெயின் கோட் சொல்லுவோம்ல. மழை, மழை ஆடை. ஆடை, ஆடை. கம்பளி ஆடை. இம்பளி, கம்பளி ஆடை. ஆடை, ஆடை, கம்பளி ஆடை. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் இங்கே எழுதி பார்த்துருங்க. இப்போ இங்கே இவ்வளோ பேஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, டி டை டு இந்த 3 லெட்டர்ஸில் முடிகிற நம்ம 2 லெட்டர் வேர்ட்ஸ்லாம் எழுத போகிறோம். எவ்வளோ எழுத முடியுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப வீடியோ லாங்காக போச்சுன்னா கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டி சொல்லியிருக்கலா? பா டி, படி. பா டி, பாடி. அடுத்து பாருங்கள், மூன்றாவது மடி. மாடி, மடி. மாடி. அடி, ஆடி. இடி. ஒடி, ஒடிக்கிறது. ஒடி, ஓடி. கடி, நடி. நாடி. செடி, டி, செடி. எத்தனை எழுதியிருக்கோம்? 13 எழுதியிருக்கோமா? இப்போ 14. செடி. அதுக்கப்புறம் வடி, வாடி. தேடி. நான் மேம் அப்படி தெரிஞ்சதெல்லாம் எழுதிட்டு போகிறேன். டை, கடை. வடை, காடை. வாடை. 21. மடை, டை, மடை. நடை. விடை. விடைக்கு அப்புறம் படு, பாடு. மாடு. 27. தேடு, தோடு. நடு, நாடு. காடு. அடுத்து மாடு எழுதிக்கிட்டோமா? ஆடு. இடு, ஈடு. ஊடு. எடு, ஏடு. 28. ஓடு. முடி, மூடி.
30 எழுதியிருக்கோமா? 31. வேறு என்னெல்லாம் இருக்குது? டையில் கம்மியாக எழுதியிருக்கோம்ல. வடை எழுதிட்டோம். கடை, மடை, தடை, தாடை, தடி, தாடி, அதுக்கப்புறம் டையில் தடை, தாடை, தொடை, அடை, ஆடை. நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எழுதிட்டு இருந்தோம்ல, ஆடை. அதுக்கப்புறம் இடை, உடை. உடைனாலும் ட்ரெஸ் தான். சாரி, 40. எடை, ஓடை, சடை, 43. படை, பாடை, 45. வடை எழுதிட்டோம். அடுத்து பாருங்கள், வெடி, வே டி, வெடி. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? இதே மாதிரி நீங்களும் வந்து எழுதி பழகுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்கள் எழுதி பழகுனதுனா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.